நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன். எந்த மதத்திலயும், எந்த ஞானியும், எந்த யாருமே வந்து, நீ வந்து என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவே இல்லையா அங்கிள், நான் படிச்ச வரைக்கும். கண்டிப்பா என்னுடைய ஒரு சிற்றறிவுக்கு நான் எதையா மிஸ் பண்ணியிருப்பேனா இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் படித்த வரைக்கும் நான் வந்து படிக்கல. ஸோ இது எல்லாமே வந்து என்ன வந்து நிமிர்ந்து பார்க்க வச்சது. ஐயோ! யாரோ இருக்காங்கப்பா. நம்ம எப்பேர்ப்பட்ட படுகுழியில, பாதாளத்தில, பாவத்தில நம்ம கிடந்தாலும், நம்மள வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு கடவுள், ஒரு மார்க்கம், ஒரு மதம், ஒரு மனம் விரும்புகிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் வந்து நிமிர்ந்து பார்த்தது வந்து இயேசு கிறிஸ்துவ. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப் வந்து மாறத் தொடங்கிச்சு. ஃபுல் ஹீலிங். ஒரு பயம் போச்சு. அப்புறம் வந்து ஒரு கோவம் போச்சு. நம்ம கோவம் வந்துரும் அங்கிள் அந்த டைம்ல. ஏன்னா வந்து ஆற்றாமை. ஆற்றாமை ரொம்ப வந்துரும் அது. என்னால முடியலையே, முட்டாள் மாரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம. இவ்ளோ நம்ம படிச்சிருக்கோம், இவ்ளோ சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன பிரயோஜனம்? நான் இன்னும் டிப்ரஷன்லயே இருக்கேனே. இத விட்டு என்னால வெளில வர முடியலையே அப்படின்னு நம்மளுடைய சுய அறிவை சார்ந்த ஒரு ஆற்றாமை வரும். சுய பச்சாதாபம் வரும். யூ கோ த்ரூ சோ மெனி திங்ஸ். டிப்ரஷன்னா ஒரு ஃபேஸ் மட்டும் இல்ல அங்கிள். அப்புறம் கில்ட் வரும். குற்றபோதம் வரும். ஐயோ! என்னால பரத் கஷ்டப்படுறாரே, குழந்தை கஷ்டப்படுறானே, அம்மா, அப்பா. ஸோ இவ்ளோ விஷயத்துலயும் எனக்கு ஹீலிங் தேவைப்பட்டது. இவ்ளோ விஷயத்துலயும் தேவைப்பட்டு என்ன வெளில கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன புதுசு மாரி ஆக்குனாரு. அண்ட் ஐ ஃபீல் நியூ. இது வந்து சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஐ ஃபீல் நியூ அங்கிள் அப்படின்னு பேச்சுக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கிள். அது வந்து உணர்ந்தா மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம். நான் சொந்தமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது. ஸோ ஐ கேன் சே ஹீஸ் மேட் மீ நியூ. ஸோ நான் படிக்காத வார்த்தைகள் அந்த ஒரு அழகான ஒரு புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையாகிய பைபிள்ல இருந்தது. அந்த வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுச்சு.